இப்போ அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இன்றைக்கு நம்ம வேதாந்தம் தொடங்குறோம். இது ஒரு மிக உயரிய வித்தை. அதாவது வித்யா அப்படின்னா கல்வின்னு அர்த்தம் சமஸ்கிருத மொழியில. இப்ப சமஸ்கிருதத்துல வேதாந்தம் ஏன் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னா, சமஸ்கிருதம் மட்டுமல்ல, எல்லா மொழிகளிலும் இருக்கு. அதை சைவ சித்தாந்தம், மற்ற வைணவ சித்தாந்தங்கள் எல்லோருமே வேதாந்தங்கள் எடுத்து பேசுறாங்க. அப்படி பேசும்போது வேதாந்தங்கள் அந்தந்த பிரிவுக்கு தகுந்த மாதிரி மாற்றப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை. ஏன்னா வேதாந்தம் அப்படின்னா இப்ப வைணவ சித்தாந்தத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா, அங்க இறைவன் மகாவிஷ்ணு, நாராயணன் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேதாந்த பகுதியில நிறைய வேதாந்தங்கள் இருக்கு. சைவ சித்தாந்தத்தினுடைய வேதாந்தம் இருக்கு, வைணவ சித்தாந்தத்தினுடைய வேதாந்தம் இருக்கு, அத்வைத சித்தாந்தத்தினுடைய வேதாந்தம் இருக்கு. இப்ப நாம பார்க்க போறது அத்வைத சித்தாந்தத்தினுடைய வேதாந்தம். ஏன் அத்வைத சித்தாந்தத்தினுடைய வேதாந்தம் தான் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சயின்டிபிக்கலா நம்மளது ப்ரூவ்டு. அதாவது அத்வைத வேதாந்தம் தான் விஞ்ஞானத்தோட ஒப்பீடு செய்யப்படும் போது ஒத்து வருது. மற்ற வேதாந்தங்கள் எல்லாம் ஒத்து வரது இல்லை. ஏன்னா அது ஒரு மாதிரி ஆன்மீக விஷயத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கு. மக்களை ஒரு மாதிரி நம்பிக்கையை உண்டாக்கி அந்த நம்பிக்கையில பயணம் பண்ண வைக்குது. ஆனா அந்த நம்பிக்கைக்கு மீறிய விஷயங்களை இங்க அத்வைத சித்தாந்தம் மட்டும்தான் பேசும், அத்வைத வேதாந்தம் மட்டும்தான் பேசும். அதனால வேதாந்தத்துல தலையாய வேதாந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அத்வைத வேதாந்தம் தான் தலையாய வேதாந்தம். ஏன் அப்படின்னா இங்க இருமைகள் அற்ற நிலையில அத்வைத வேதாந்தம் பேசும். இப்போ மற்ற வேதாந்தங்கள் எல்லாம் இருமைகள்ல பேசும். இருமைகள்னா இறைவன் வேறு, நான் வேறு, பரமாத்மா இருக்கிறார், ஜீவாத்மா இருக்கிறார் அப்படிங்கிற இருமை நிலையை பேசும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்மளால அதை எப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன் பதில் சொல்ல முடியாது அப்படின்னா, இப்ப இறைவனுக்கு வேறாக இருக்கின்ற ஒருவன் எங்கிருந்து உண்டாக்கப்பட்டான், இறைவனால் உண்டாக்கப்பட்டான் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப இறைவனுடைய படைப்புல ஏன் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு? ஏற்றத்தாழ்வுகள்லாம் ஒரு கீழ்நிலை பரிமாணத்துல வாழக்கூடிய ஜீவராசிகள், மேல்நிலை பரிமாணத்தில் வாழக்கூடிய ஜீவராசிகள், இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னா அது கர்ம வினை. அப்ப கர்ம வினையினுடைய அடிப்படை அப்படின்னா, அப்ப அந்த கர்ம வினையினுடைய பூர்வம் யாருது? இப்ப நான் பிறக்கவே இல்லை, இறைவன் என்னை முதல் படைக்கிறான். அப்படி படைக்கும் போது என்ன பூச்சியா படைச்சிட்டானா, மிருகமா படைச்சிட்டானா, இப்படி கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. இல்ல பலவாறாக படைச்சான் அப்படின்னா, இப்ப நம்ம ஏன் இதை கூகுள் மீட்ல கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வீட்டுல உட்காந்து படிக்கிற மாதிரி, நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்றோம். ஏன்னா இப்ப நான் ரெக்கார்டிங்ல கொடுத்தாலும் அந்த ரியாலிட்டி இருக்காது, அந்த உணர்வு பூர்வமான ஒரு விஷயங்களா இருக்காது. அப்புறம் நாம மேலோட்டமா இப்ப நான் ஒரு புக்கை எடுத்து பார்த்து பார்த்து படிச்சாலும் உங்களுக்கிட்ட அந்த புக் இருக்கணும் ரெஃபரன்ஸ்க்கு. இப்ப நான் ஒரு புக் எடுத்து வச்சு நான் படிக்கிறேன். அப்ப அந்த புக்ல இருக்கிற சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்களும் அந்த புக் எடுத்து வச்சு நான் சொல்ற இடம் எத்தனாவது பக்கத்துல சொல்லிட்டு இருக்கேன் அவங்கள்ட்ட நீங்க தேடணும். அப்புறம் அந்த புக்கை நீங்க வச்சு கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி பல ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே ஒரே விஷயத்தை சால்வ் பண்றதுனால இப்போ இந்த கூகுள் மீட் ரொம்ப அருமையா நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. ஆகவே நம்ம இந்த கூகுள் மீட்டுக்குள்ள வந்தது ஒரு நவீன டெக்னாலஜின்னு ஒரு அட்வான்டேஜா பாக்குறோம். இப்ப நம்ம எப்படி இந்த பாடத்தை பயணிக்க போறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு புத்தகங்களையும் ரெஃபரன்ஸ் எடுத்துக்க போறோம். அதுல அத்வைத வேதாந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச போறோம். இப்ப அத்வைத வேதாந்தம் நிறைய பகுதிகள் இருக்கு. அப்ப வேதாந்தம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்தினுடைய இறுதி பகுதி. அதாவது வேதாந்தம் பல பகுதிகளாக இருந்தாலும் அதுல இறுதியாக இருக்கக்கூடியதை நம்ம எடுத்து பேச போறோம். வேதம் அப்படின்னா அதுல 2 ஐட்டம் இருக்கு. ஒன்று பாத்தீங்கன்னா பூர்வ மீமாம்சம், அப்புறம் உத்தர மீமாம்சம். இப்ப உத்தர மீமாம்சம் அப்படிங்கிறது இப்ப இந்த உயர்ந்த விஷயம். அப்ப நம்ம இப்போ எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு ஃபேமிலி மாதிரி இப்ப நம்ம இதை படிக்க போறோம். ரொம்ப ரிலாக்ஸா படிக்க போறோம். இப்ப நம்ம இந்த பாடங்கள் நூல்கள் எல்லாம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறேன். இப்போ எப்படி இதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம இந்த குரூப் மூலமாவே பாருங்க. இதுல நான் அனுப்புறேன் ஒவ்வொரு பாடமும். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்றோம், இப்ப பிரசன்டேஷன் உங்களுக்கு தெரியுதா ஸ்கிரீன்ல? தெரியுதுங்க. அத்தியாயம் வேதாந்தம். ரைட். இப்ப அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்ப முதல்ல நம்ம என்ன பண்றோம், வேதாந்த சாரம்ல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது வேதாந்த சாரத்துல இருக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே வேதாந்தத்தை படிப்பதற்காக சமஸ்கிருத மொழியில மகான்களால் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான மந்திரங்கள். இதெல்லாமே
இப்ப இந்த மந்திரங்களை வந்து நம்ம எப்படி பாடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதாவது வேதாந்தம் படிக்க வரும்போது குருநாதர் வந்து அந்த பாடலை பாடுவாரு, சிஷ்யர்கள் வந்து அதை திருப்பி பாடணும். அப்படிதான் இந்த பாடங்கள் எல்லாம் நம்ம நடைமுறையில பாடி படிச்சு கத்துக்கிட்டோம். அப்ப அது எப்படிங்கறத ஒரு ப்ரொசீஜர் இப்ப உங்களுக்கு முதல் பாடல்ல சொல்றேன் பாருங்க. இதை கேட்டுக்குங்க. ஆனா இத மாதிரி நம்ம தொடர்ந்து போக போறது இல்ல. புரியறதுக்காக இப்ப உங்களுக்கு பாடி காட்டுறேன். அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனச கோச்சரம் ஆத்மான மகிழாதாரம் ஆஸ்திரயே பீஷ்ட சித்தையே. இப்படிதான் இந்த பாடல் வந்து முதல்ல தொடங்குங்க. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு பாடலும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அகண்டம் சச்சிதானந்தம் அப்படின்னு இப்ப இந்த பாடலை பாடி இதுக்குண்டான விளக்க உரையை நம்ம சொல்லுவோம். அப்படி சொன்னா தான் வேதாந்த பாடங்கள்ல வந்து நம்ம ஒவ்வொன்றா போக முடியும். பட் இப்ப நம்ம அப்படி போனோம்னா நிறைய டைம் எடுக்கும். உங்களால அந்த சப்ஜெக்ட் வைஸ் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்கு முடியாது. அப்படி நிறைய இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் உரைநடை வழியில வேதாந்தத்தை கத்துக்கிறதும் எளிமையா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு மெத்தடும் இப்ப நம்ம கொண்டு வரோம். இப்ப வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல அந்த இது மாறி இருக்கா? இப்ப இந்த வேதாந்தத்துக்கு பதிலா வேற அடுத்த ஸ்கிரீன் மாத்தினேன், அது வந்து உங்களுக்கு இல்ல வரல இல்லையா? இப்ப வேதாந்த சாரம் வந்துருச்சா? வந்துச்சுங்கய்யா. வந்திருக்குங்கய்யா. ரைட், ஓகே. நல்லதுங்க ஐயா. இப்ப நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணாலும் உங்களுக்கு அது ஸ்க்ரோல் ஆகுறது தெரியுது இல்லையா? எல்லாமே கிளியரா இருக்குல்ல? தெரியுதுப்பா, தெரியுது. ரைட், நல்லது. ஐயா இங்க வருதுங்கய்யா, உங்களுடைய ப்ரொஃபைல் போட்டோ மட்டும்தான் வருதுங்க. அது மாத்தி டச் பண்ணிக்கங்க ஐயா. அது நீங்க அந்த பக்கத்துல லிங்க் பாருங்க, அழுத்தும் போது நீங்க அதை அழுத்திக்கணும். டச் பண்றது வந்து என்ன, எனக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காம அந்த புக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மாத்தி மாத்தி நாங்க அனுப்புவோம். நீங்க எது உங்களுக்கு வேணுமோ அதை மாதிரி தான் நீங்க டச் பண்ணணும். சரிங்க. இப்ப பாருங்க, முன்னுரை வந்துட்டோம். இப்ப இந்த முன்னுரையில பாருங்க, இப்போ இதை படிச்சா புரியும். உலகில் வந்து எத்தனையோ தத்துவங்கள் உள்ளன. பரம்பொருள், உலகம், மனிதன் குறித்த விளக்கங்களையும் அவற்றிற்கு இடையிலே உள்ள தொடர்புகளையும் மிகவும் அழகாக அவைகள் விளக்குகின்றன. வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டுள்ள பாரத நாட்டின் புகழ்பெற்ற 6 தரிசனங்களில் வேதாந்த தரிசனமும் ஒன்றாக விளங்குகிறது. இப்ப நியாயம், வைசேசிகம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் அல்லது வேதாந்தம் அப்படிங்கிற நிலையில தான் இப்ப நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 6 தரிசனங்கள் இருக்கு. அந்த 6 தரிசனங்கள்ல வந்து நியாயம், வைசேசிகம், சாங்கியம், யோகம் எல்லாம் இருக்கு இல்லையா? ஆனா நம்முடைய சனாதன தர்மத்துல வந்து வேதாந்தத்தினுடைய அடிப்படையில 2 விஷயங்கள் வந்தது. அது வந்து பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் அப்படின்ட்டு. அப்ப இங்க பூர்வம் என்றால் முந்தைய வேதத்தினுடைய முற்பகுதி, உத்தரம் என்றால் வேதத்தினுடைய பிற்பகுதி. அதை தான் இப்படி 2ஆ பிரிச்சு இப்ப நாங்க பாக்குறோம். அப்ப இங்க வந்து இதை படிக்கும் போது என்ன சொல்லுதுன்னா, இங்க வேதாந்த சாஸ்திரம் இப்ப உயிரினங்களில் மனிதன் மிகவும் மேம்பட்டவனாக கருதப்படுகின்றான். ஏனெனில் அவனுக்கு 6ஆம் அறிவு உள்ளது. அதை பயன்படுத்தி அவன் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே பிரம்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்று வேதகால ரிஷிகள் அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளனர். அப்ப முக்தி அடைவது மனித வாழ்க்கையின் குறிக்கோளாக உள்ளது. எனவேதான் அது மிகவும் உயர்ந்த புருஷார்த்தம் எனப்படுகிறது என்று நாம் இங்க பாக்குறோம். அப்ப நம்ம இதை கேள்விப்பட்ட உடனே இப்ப புருஷார்த்தம்னா என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? இப்ப நீங்க வேதாந்தம் படிக்க வந்திருக்கிறவங்கள கொஞ்சம் ஏற்கனவே படிச்சவங்களுக்கு தெரியும் புருஷார்த்தம்னா. இப்ப புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு வந்து புருஷார்த்தம்னா என்னன்னா, அறம், பொருள், இன்பம், வீடு, தர்மார்த்த, காமம், மோட்சம் அப்படிங்கிற 4 விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில குறிக்கோளா எதை அடையணும் அப்படின்னா, அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிற இந்த 3 விஷயங்களை தாண்டி வீடு பேருங்கிற ஒரு விஷயத்தை அடையணும். வேதகால ரிஷிகள் வந்து நம்ம மனித அறிவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதுல வந்து முக்திங்கிறது ரொம்ப முக்கியமா மனிதன் அடைய வேண்டிய குறிக்கோள் என்று சொல்றாங்க இல்லையா? அதுலதான் இப்ப அறம், பொருள், இன்பம், வீடு. அப்ப வீடுங்கிறது நமக்கு இறுதி நிலைப்பாடு. அதாவது மனிதன் வாழுகின்ற புருஷார்த்தத்துல அறம்படி வாழணும், தேவையான பொருளாதாரத்தை சேர்க்கணும், அதற்கான இன்பத்தையும் அடையணும். அதே சமயம் இறுதியில வீடு பேரு அப்படிங்கிற அந்த பிறவா பெருநிலையை நம்ம ஒவ்வொருத்தரும் அடையணும். அதுதான் புருஷார்த்தத்தினுடைய இறுதி இலக்கு, குறிக்கோள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த முக்தியை அடைவதற்கு உரிய வழிமுறைகளையும் தரிசன நூல்கள் விளக்குகின்றன. அப்ப தரிசனம் என்றால் பார்ப்பது என்றுதான் இங்க பொருள். அப்ப பார்ப்பது அப்படிங்கிறது ஏன் வந்து வேத சாஸ்திரம் அதை முன்னிறுத்துது? மற்ற மாதிரி சொல்லலாம் இல்லையா? இப்ப கேட்கறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இல்லையா? ஏன் அப்படி சொல்லல? பார்ப்பது அப்படின்னா என்ன?
நேரடியாக அனுபவிப்பது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். ஏன்னா இப்ப நீங்க வந்து மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் வந்து தத்துவ விளக்கத்துல கொடுக்கும்போது நீங்க இறைவன் வேறு நான் வேறுங்கிற ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டாலோ அல்லது தத்துவங்களா எடுத்துக்கிட்டாலோ அதை பற்றி ஒரு அறிவு உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அனுபவம் கிடைக்குமா அப்படின்னா அனுபவம் கிடைக்காது. அனுபவம் அப்படிங்கிறது நம்ம அதோட ஒன்றிணைவது, ஒருங்கிணைவது, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் இங்க பார்ப்பது, அதோடு மிங்கிள் ஆகிறது அப்படிங்கிற அடிப்படையில் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப வேத காலத்தில் வாழ்ந்த ரிஷிகள் பரம்பொருளை பார்த்து அனுபவித்து அந்த பரம்பொருளை அடையத்தக்க வழிமுறைகளையும் சிறப்புடன் விவரிப்பதால் இந்த நூல்களுக்கு தரிசனங்கள் என்று பெயர் வந்துள்ளன என்று நம்ம இங்க பாக்குறோம். அப்ப இதுதான் பாரத நாட்டில் வந்து காணப்படுகின்ற தரிசனங்களுக்கும் மேற்கத்திய நாடுகளின் தத்துவத்திற்கும் உள்ள ஒரு முக்கியமான வேறுபாடு என்று நம்ம இங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஏன்னா தரிசனம் வேற, தத்துவங்கள் வேற. அப்ப தரிசனம் அப்படின்னா நமக்கு அந்த டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இறைவனை நான் அனுபவமாக்கணும். அப்ப இதை பற்றி நான் பேசும்போது என்ன சொல்லுவேன் தெரியுமா? விவேகானந்தருடைய அந்த வார்த்தைகள் எடுத்து சொல்லுவேன். இறைவன், அதாவது கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை நாம் காண வேண்டும், இல்லாவிட்டால் அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேல் அப்படின்னு தான் விவேகானந்தர் சொல்றாரு. அப்ப கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை காண வேண்டும் என்றுதான் அவரும் சொல்றாரு பாருங்க. அப்ப காண வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை என்ன? நம்முடைய அனுபவத்துக்கு தெரிய வேண்டும். அப்ப நம்ம காண்பது அப்படிங்கறத எப்படி இப்ப நம்ம புரிஞ்சுக்க போறோம்? இப்ப நம்முடைய பார்வையினால காண்பதா அப்படின்னு அர்த்தமா எடுத்துக்க கூடாது. ஏன்னா காண்பது அப்படிங்கிறது வந்து புலன்கள் அடிப்படையில காண்பதாக இங்க சாஸ்திரம் பேசல. நம்ம உணர்வதை தான் இப்படி வந்து மகான்கள் பேசுறாங்க. காண்பது அப்படிங்கிற வார்த்தையினுடைய உண்மை பொருள் என்ன, பார்ப்பது, அனுபவிப்பது அப்படிங்கிறது என்னன்னா உணர்வு பூர்வமாக நமக்குள்ள நிகழ வேண்டிய ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை நம்ம அடையும் போதுதான் இறைவன் நமக்குள்ள அனுபவம் ஆகுவான். அப்ப அந்த அனுபவம் தான் உயர் பரிமாண அனுபவம் அப்படின்னு நம்ம பாக்குறதுனால நம்ம அந்த நிலையில இப்ப பாடங்களை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப வேதாந்த தத்துவமானது அத்வைதம், விசிஷ்டாத்வைதம் மற்றும் துவைதம் என்ற 3 வகையாக பகுக்கப்பட்டுள்ளது. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். அப்ப விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிறது ஒரு வைணவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில வரும். துவைதம் என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில வரும். ஆனா அத்வைதம் என்பது இந்த 2 விஷயங்களுக்குள்ள வராது. அது தனித்துவமான இறைவன் மட்டுமே இருக்கின்றான் என்ற ஒரு ஒருமித்த மனப்பான்மையை உண்டு பண்ணுகின்ற விஷயம்தான் அத்வைத நிலைப்பாடு. அதாவது துவைதத்துக்கு எதிர்ப்பதமானது. அப்ப இந்த மாதிரி 3 வகைகள்ல வேதாந்த தத்துவம் இருந்தாலும் அவற்றுள் அத்வைத வேதாந்தமானது விஞ்ஞானம் சார்ந்த அதனுடைய தனித்தன்மை வாய்ந்த சிறப்பியல்புகளால் நம் நாட்டிலே மட்டுமின்றி மேற்கு நாடுகளில் உள்ள விஞ்ஞானிகளையும் ஈர்க்கும் வல்லமை பெற்று திகழ்கிறது என்று நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த வேதாந்த தத்துவத்தினுடைய அத்வைதத்தை வந்து ஸ்ரீ கௌடபாதரும் சங்கரரும் 14ஆம் நூற்றாண்டிலிருந்தே நம்ம இடத்துல வந்து இதை கொடுத்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்க முடியுது. அப்ப அத்வைத சம்பிரதாயத்தில் நூற்றுக்கணக்கான நூல்கள் வந்து இயற்றப்பட்டுள்ளன. இவற்றில் வந்து சில நூல்கள் வந்து உபனிஷதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் போன்ற மூல நூல்களுக்கு விளக்க உரை என்னும் வடிவத்திலும் நம்ம இடத்துல எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது மாதிரி வேறு சில நூல்களும் இந்த விளக்க உரைகள் எழுதப்பட்ட துணை விளக்க உரைகளாக திகழ்கின்றன. அப்ப பாமரரும் எளிதில் படித்து இந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் மிக எளிய முறையில் நூல்கள் எழுதப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல முக்கியமா வந்து பிரகரண கிரந்தங்கள் என்று பார்த்தா அதுல பிரஸ்தான திரயம் என்ற 3 விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அதுல வந்து உபனிஷதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் எல்லாமே வரும். ஆனா இதெல்லாம் வேதாந்த சாஸ்திரத்துல முக்கியமாக நம்ம பார்க்கின்ற நூல்களாக பார்க்க முடியும். அப்ப இங்க நாம இப்ப இன்றைக்கு என்ன பண்றோம்? வேதாந்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற அறிமுகத்துக்கு போறோம். இப்ப இந்த அறிமுகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்ல இப்ப நான் ஏற்கனவே சொன்னதுதான். அதாவது அந்த பாடல் மாதிரியே இதுலயும் வரும். எப்படின்னா இப்ப நம்ம முன்னுரை வந்து கடந்து டைரக்டா வேதாந்த சாரத்துக்குள்ள போறோம். பாருங்க, இதுல வந்து ஒவ்வொரு பாடல் வரும். குரு நமஸ்காரம், அப்புறம் வந்து வேதாந்தம் என்னும் சொல்லின் பொருள், அப்புறம் 4 வகையான அனுபந்தம், அப்புறம் அதிகாரியின் லட்சணம், இப்படி எல்லாம் நமக்கு வந்து இந்த வேதாந்த சாரம் வந்து நமக்கு விளக்கம் கொடுக்கும். இப்ப நம்ம இதை எப்படி எளிமையா பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த புக்கை விட்டுருவோம். இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமைப்படுத்தி இப்ப நான் இந்த புக் எழுதியிருக்கிறேன். இப்ப இந்த புக் வந்திருக்கா பாருங்க ஸ்கிரீன்ல, வேதாந்தம் வந்திருக்குங்க ஐயா. இப்ப இந்த புக்கை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம். ஏன்னா இதெல்லாம் ரெஃபரன்ஸ் புக்ஸ், உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறதுக்காக இப்படி நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்ப இப்ப நீங்க பாடத்தை கவனிங்க. பாடம் வந்து பாத்தீங்கன்னா முகவுரையில இந்த இடத்துல நான் இந்த புக்கை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்ற வர விஷயம் என்ன அப்படின்னா,
இப்ப உலகத்துல உள்ள எத்தனையோ விதமான பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட பல்வேறு தவறான எண்ணங்கள் தான். அப்ப இந்த தவறான எண்ணங்கள் எப்படி நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்முடைய அறியாமைகளா மாறி அது மூட நம்பிக்கைகளாக நம்ம இடத்துல வளர்ந்திருக்கு. அதுதான் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை. அப்ப இதை நம்ம ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கருதிதான் நம்முடைய முன்னோர்கள் வந்து நமக்கு கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கற்றுக் கொடுத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவ்வாறு கற்கின்ற கல்வியின் வாயிலாகத்தான் மனிதன் மகத்தானவனாகவும் புனிதனாகவும் மாற முடியும் என்பதை எல்லா ஞானிகளும் எடுத்து கூறினார்கள். அப்ப அத்தகைய தலையாய கல்வி முறையாக நம்முடைய அன்றைய வாழ்விலே வளம் வந்த ஒரு உயரிய கல்வி முறைதான் இந்த வேதாந்தங்களை பயில்வது. அப்ப இந்த வேதாந்தங்கள் மூலமா தான் நம்ம வந்து மனிதன் யார் என்று தெரிந்து கொள்ள முடியும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா காலதேச மாற்றத்தினாலும் முகலாயர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களின் படையெடுப்புகளாலும் நமது பண்பாட்டு கல்வி பறிக்கப்பட்டு இப்ப நம்ம நடைமுறையில் இருக்கிற பணம் சம்பாதிக்கின்ற கல்வி பரப்பப்பட்டு விட்டது. அப்ப இந்த கல்வியின் வாயிலாக தற்போது எதிலுமே பணம் பறிக்கும் புதுமை தான் இப்ப புகுத்தப்பட்டிருக்குதே தவிர, இந்த மாதிரி உயரிய ஞானத்தையும் தன்னை ஒருத்தன் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை உண்மைகளையும் விளக்குகின்ற விஷயங்கள் வந்து இப்ப நம்முடைய நடைமுறை கல்வியில இல்ல. அப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்று நம் நடைமுறை வாழ்வில் ஒரு மருத்துவரிடம் சென்று நமது நோயை பற்றி கூறினால் கூட, முதலில் அந்த மருத்துவர் வந்து இந்த நோய் எதனால் வந்தது, இந்த பிரச்சனைக்கும் துயரத்துக்கும் காரணம் என்னென்ன என்றுதான் முதலில் கவனித்து அதுக்கப்புறம் தான் நமக்கு வைத்தியமே தொடங்குவார். அப்படித்தான் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் துயரத்துக்கும் காரணம் என்னென்ன, அது எதனால் வந்தது என ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் இவைகளுக்கான தீர்வை நாம் கண்டுபிடிக்க முடியும். அப்ப இதுதான் வந்து வாழ்க்கையில கல்வி கற்றதனுடைய நடைமுறை உண்மை. அப்ப இதை அறிவதற்காகத்தான் கல்விங்கிறதே நமக்கு தேவைப்படுது. அப்ப அப்படிப்பட்ட கல்வி எப்படி இருக்கணும்? ஆன்மாவை அறிகின்ற கல்வியா இருக்கணும். அதுதான் ஆன்மவியல் கல்வி. அப்ப அந்த ஆன்மவியல் கல்வின்னா என்ன? பரமனை அறிகின்ற ஒரு வேதாந்த கல்வி அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட கல்வியில பாருங்களேன், இப்ப நாம் இருக்கின்றோம் அல்லது நான் இருக்கின்றேன் என்பதில் யாருக்கும் சந்தேகமே இல்ல. ஆனால் எப்படி நான் இருக்கின்றேன் என்பதில் தான் இப்போ எல்லோருக்குமே குழப்பம் இருக்கிறது. அப்ப நான் மனமா, புத்தியா, உடலா எப்படி இருக்கிறேன் அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா? அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது இப்ப நான் இந்த உடல் என்று நம்ம அபிமானம் செஞ்சிட்டோம் அப்படின்னா, இப்ப இந்த உடல்ல வந்து நான் தான் அப்படின்னா ஒரு நாள் இந்த உடல் இல்லாம போயிடும். அப்ப உண்மையிலே நானும் இல்லாம போயிடுவேனா அப்படிங்கிற கேள்வி நம்ம இடத்துல எழுந்திருக்கணும். ஏன்னா இப்ப நான் இந்த உடல் தான் நான் அபிமானம் பண்றதுனால நான் எப்பொழுதுமே உடல்லயே சாஸ்வதமா இருந்துகிட்டே இருப்பேனா அப்படின்னா நிச்சயமா அது முடியாது. அது சாத்தியம் இல்ல. அப்ப உண்மையில நான் எப்பயுமே இருக்கக்கூடிய வஸ்து தானே. அப்ப எப்படி நான் மனமா அல்லது புத்தியா அப்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் ஆத்மா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த அத்தியாத்ம ஞானம் தேவைப்படுது. இந்த ஆத்மாவை பற்றிய கல்வி தேவைப்படுது. இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் உண்டாகி இருக்கு. அப்ப அதுக்கு ஏன் வந்து நம்ம வேதாந்தத்தை படிக்கணும்? ஏன் வேதாந்தத்தை படிக்கிறோம் அப்படின்னா, வேதாந்தம் தான் நம்மளை காட்டி கொடுக்கும். வேற எந்த பாட நூல்களும் நம்மளை காட்டி கொடுக்காது. ஏன்னா வேதம் வந்து நம்மை யார் என்று காட்டி நம்மை உண்மை நிலையை உணர வைத்து அனுபவமாக்கும். அப்ப அந்த அனுபவத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னா நம்ம எதிலெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய அறியாமை என்ன, நம்முடைய மூட நம்பிக்கைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் வெளிப்படையா சுட்டிக்காட்டி நம்மை அதுல இருந்து விடுவிக்க பார்க்கும். அப்ப இந்த வேதாந்த நூல் வந்து நமக்கு எந்த வகையில பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அறிவை புகட்டுதோ இல்லையோ அறியாமையை நீக்கிவிடும். அறிவுங்கிறது எப்படின்னா, இப்ப நம்ம வெளியிருந்து எடுத்துக்கிற விஷயங்களை தான் அறிவுன்னு சொல்றோம். அதை வந்து நாலேஜ்ன்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம். ஆனா இந்த வேதாந்த நூல்களை நம்ம சரியா படிச்சோம் அப்படின்னா, நம்ம வெளியிருந்து விஷயங்களை எடுக்க மாட்டோம். நம்ம கிட்ட இருக்கிற அறியாமைகள் எல்லாம் நீக்கிட்ட பிறகு நம்ம இடத்துல இருந்து ஒரு அறிவு பிரகாசிக்கும். அதை தான் நம்ம கான்சியஸ்னஸ் சொல்றோம். அப்ப அப்படி நம்ம இடத்துல இருந்து ஒரு அறிவை பிரகாசிக்க வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த பிரகாசத்தினால நம்முடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப சுபிட்சமா, ஆனந்தமா, ஒரு அளவு கடந்த ஒரு திருப்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி முறையா நம்மளை மாத்திவிடும். அதுதான் இந்த வேதாந்த கல்வி நமக்கு கொடுக்குது. ஆனா இப்ப நம்ம அநேக விசேஷ சுகங்கள்ல மாட்டிக்கிறோம் இல்லையா? இப்ப விசேஷ சுகங்கள்லாம் இப்ப உலகத்துல நமக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. சில பொருளோட ஒப்பீடு செய்து பார்க்கிறோம். இதை வந்து தாரதமியம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அப்ப இந்த ஒப்பீடு மனப்பான்மையை என்ன பண்ணுதுன்னா, இருமைகள்லயே நம்மள வச்சிருக்கோம். அந்த இருமை நிலை என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஆசையின் அடிப்படையில் நம்ம இடத்துல வந்து அது செயலாக மாறி அந்த செயல்களினால் வருகின்ற செயல் விளைவுகளே நமக்கு பிரச்சனைகளா மாறி நம்முடைய துயரத்துக்கு காரணமாக அமைகின்றன. அப்போ ஒப்பீடு செய்வதற்கும் ஆசைக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என்று சிலருக்கு சந்தேகம் வரலாம். உதாரணமாக பாருங்க, ஒரு கணவனும் மனைவியும் மிகப்பெரிய ஒரு வணிக வளாகத்துக்குள் செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அங்கே சென்று பல்பொருள் அங்காடி என்ற பலவிதமான சரக்குகளில் என்னென்ன விதமான பொருள்கள் இருக்கிறது என்று பார்க்கும் எண்ணத்தோடு தான் உள்ளே நுழைகிறார்கள்.
ஆனால் அப்படி உள்ளே போகும்போது பாத்தீங்கன்னா வெளியே ஒரு பொம்மையில ஒரு சாரி மாட்டிருக்கு அப்படின்னா மனைவி என்ன பண்றா, அவளுடைய ஈர்ப்பு வந்து அந்த சேலை மேல போயிடுது. உடனே அவ அந்த சேலையை வாங்கணும்னு நினைக்கிறான். அப்ப மைண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஆளுயர பொம்மை கட்டி இருக்கின்ற சேலை நான் கட்டியிருந்தால் எப்படி இருக்கும் என்ற மனதின் ஒப்பீட்டின் காரணமாக அவளுக்குள் ஆசை வந்து விட்டது அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? அப்ப இங்க நம்முடைய மைண்ட் தான் வந்து இப்போ நம்மள எப்படி ஈர்க்குது, எந்த விஷயங்கள்ல ஈர்க்குது, அந்த விஷயம் வந்து எந்த அடிப்படையில நம்ம இடத்துல நிகழுது, ஈர்ப்பதினால் ஆசையாக மாறுது. அந்த ஆசையினால நமக்கு ஒரு அனுபவம் நிகழுது. அந்த அனுபவத்தினால் நமக்கு சுக துக்கம் வந்துடுது. அப்ப இந்த நிலையை நம்ம உணரணும் அப்படின்னா, ஏன் ஆசை வருகிறது? ஒரு விஷயத்தின் மீது ஈர்ப்பு வருதுனால. அப்ப அந்த விஷயம் ஏன் ஈர்க்கிறது? அது நமக்கு பிடித்தமானதா இருக்கிறதுனால. இப்படிதான் இங்க விருப்பு, வெறுப்பு அப்படிங்கிற அந்த இருமைகள்ல மனம் போய் சிக்கி, நம்ம இப்படி எல்லாம் அலைக்கழிக்க வைக்குது. அப்ப இதையெல்லாம் நம்ம ஒப்பீடு செய்து புரிந்து கொள்வதற்கு, நமக்கு மனம் வந்து அந்த உயர் பரிமாண அறிவை அடைந்தால் தான், அந்த நிலையில நம்ம மேம்பட்டு வர முடியும் அப்படிங்கிறத நாம இங்க பார்க்கிறோம். அப்ப நம்முடைய எண்ணங்கள் தான் என்ன பண்ணுதுன்னா, ஒப்பீடு செய்யறதுக்கு ஆசை வயப்பட்டு, அந்த ஆசைகளினால் செயல்கள் உண்டாகி, அந்த செயல்களினால் நன்மை, தீமை உண்டாகி, அந்த நன்மை, தீமையின் காரணமாக பாவ புண்ணியங்கள் உண்டாகி, அந்த பாவ புண்ணியங்கள் காரணமாக பிறப்பு, இறப்பு என்ற நிலை உண்டாகுது அப்படிங்கிறத நம்ம இங்க ஹைலைட் பண்ணி பார்க்கிறோம். அப்ப நன்மை, தீமை, பாவ புண்ணியங்கள் அதன் விளைவாக பிறப்பு, இறப்பு. அப்ப இதை ஏற்க முடிகிறதா? அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது, இப்போ அந்த பாவ புண்ணியங்கள் அடிப்படையில பிறப்பு இருக்குது. அதனாலதான் நான் ஒரு மாதிரி பிறந்திருக்கிறேன். நீங்க ஒரு மாதிரி பிறந்திருக்கிறீங்க. ஒருத்தன் பணக்காரரா இருக்கான், ஒருத்தன் ஏழையா இருக்கிறான், ஒருத்தன் ஊனமா இருக்கிறான், ஒருத்தன் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறான். அப்ப எதனால இந்த ஊனம், எதனால இந்த ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம கேள்விகள் எழுப்பும்போது நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்லுதுங்க? அது வினை பயன் அப்படின்றது. அப்ப இந்த வினை பயன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்ட உடனே அதை நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆமா உண்மைதானுங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த அவரவர் வினைவெளி அவரவர் அனுபவம். அப்ப அதனால நமக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு இப்படி வாழ்க்கை, அவன் செஞ்ச புண்ணியத்துக்கு அவனுக்கு அப்படி வாழ்க்கை அப்படின்னு நம்மள நம்ம சமாதானப்படுத்திட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனாலும் இந்த வாழ்க்கையில ஒரு சிலர் கேள்வி எழுப்புறாங்கல்ல, அந்த கேள்வி என்னவா இருக்கும் தெரியுமா? இப்ப இந்த வினை பயன்கள் உண்டாகுவதற்கு முன்னாடி படைப்புல நான் என்ன செஞ்சேன், அவன் என்ன செஞ்சான், எல்லாரும் ஒரே மாதிரி தானே இறைவன் படைச்சிருப்பான். அப்ப அந்த படைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்க. அப்ப அந்த கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியுமா? அது வந்து சாதாரண மனிதனால பதில் சொல்ல முடியாது. ஆனா வேதாந்தம் படிச்சவங்களால பதில் சொல்ல முடியும். ஏன்னா வேதாந்தம் இதுக்கெல்லாம் கிளியர் பிக்சர் கொடுத்துரும். எல்லாத்துக்கும் தெளிவுபடுத்திடும். யார் எப்படி கேள்வி கேட்டாலும், நம்மளை எப்படி மடக்குனாலும் அத்தனைக்கும் நம்ம பதில் கொடுக்க முடியும். அப்ப நாம என்ன பண்ணணும்? இப்ப இந்த பாடத்தை நம்ம தெளிவா உள் வாங்கிக்கிட்டா மட்டும்தான் இப்ப இந்த நமக்கு சந்தேகங்கள் பூரா தீரும். அப்ப அந்த சந்தேகங்கள் பூரா நம்ம தெளிவாயிட்டோம்னா, நம்ம கிட்ட யார் கேள்வி கேட்டு வந்தாலும் நம்ம தெளிவா அவங்களுக்கு பதில் விளக்கம் கொடுக்க முடியும். அப்ப அந்த பதில் விளக்கம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும்னா, நம்மள ஒரு உயர்ந்த பரிமாணத்துக்கு உயர்த்திடும். அப்ப இங்க இதைத்தான் வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பொதுவா சொல்லும்போது அந்த எண்ணம் வந்து 1000 எண்ணங்களுக்கு விதையாக மாறி அதன் வாயிலாக ஒருவனது பிறப்பு இறக்கு காரணமான காரண சரீரம் உண்டாகி விடுது. அதை வந்து சஞ்சித கர்மான்னு நம்ம சொல்றோம். அப்படின்லாம் நம்ம நடைமுறையில சாஸ்திரங்கள்ல படிக்கிறோம். அப்ப ஒருவன் தானே எண்ணுகின்ற எண்ணங்களை எல்லாம் தன் மனதில் தானே விசாரித்து ஆராயாமல் அந்த மனம் போன போக்கிலே போய்க் கொண்டிருந்தான் எனில், அவனது எண்ணங்களினால் விளைந்த செயல் விளைவுகள் எல்லாமே அவனது வாழ்க்கையை துயரம் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றி விடுகிறது என்று நடைமுறையில் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பார்க்கிறோம். அப்ப இது மாதிரி பிரச்சனைகள் இருந்து, ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான எண்ணங்கள் இருந்து, அவனது ஆசைகளினால் மனம் அலைக்கழிக்கப்பட்டு விருப்பு, வெறுப்பு, இன்பம், துன்பம் போன்ற இருமைகளில் அவனை சிக்க வைத்து சீரழித்து விடுவதிலிருந்து எப்படி விடுபடணும் அப்படின்னா, நாம அதுக்கு அறிவு பரிமாணத்துல மனம் வந்து உயர்நிலையை அடையணும். அப்ப மனம் உயர்நிலையை அடைவதுதான் இங்க 6ஆம் அறிவினுடைய பகுத்தறிவு பரிமாணம் அப்படின்னு நம்ம கொண்டு வந்து, அந்த பகுத்தறிவு பரிமாணத்துல நல்லது எது, கெட்டது எது அப்படின்னு பகுத்து பிரித்து பார்த்து, அதுல நாம வந்து நம்மளை தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு அனுபவம் தான் இந்த வேதாந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படை விஷயமா, கல்வி அறிவா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இதை வந்து நம்ம முறையா இப்ப இந்த பாடத்துல நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப புருஷார்த்தத்துல இறுதி நிலையாகிய மோட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்க போறோம். இப்ப மோட்சம் அப்படின்னா விடுதலை என்று பெயர், வீடு பேரு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். சமஸ்கிருதத்துல மோட்சம் சொல்றோம். அதாவது தர்மார்த்த காம மோட்சம் அப்படிங்கிற 4 வார்த்தை இருக்கு சமஸ்கிருதத்துல. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். தர்மம்னா தமிழ்ல அறம், அர்த்தம்னா பொருள், காமம்னா இன்பம், மோட்சம் என்றால் வீடு பேரு. அப்ப அந்த வீடு பேரு அப்படின்னா இங்க விடுதலை அப்படின்னு அர்த்தம்.
அப்ப விடுதலைன்னா யாருக்கு விடுதலை, எதற்கு விடுதலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த பிறப்பு இறப்பு என்ற சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை. இதுதான் முக்கியம். விடுதலை அப்படின்னா நம்ம வந்து பிறப்புலயும் வரக்கூடாது, இறக்கவும் கூடாது. அப்ப பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லைன்னா நாம யார், நம்முடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம அனுபவமாக்கும் போது மட்டும்தான் நமக்கு உண்மையான விடுதலை கிடைக்கும், உண்மையான லிபரேஷன் கிடைக்கும். அப்ப அந்த உண்மையான லிபரேஷன், அந்த விடுதலை எப்படி கிடைக்கும்? அது ஆத்ம ஞானத்தினால் கிடைக்கும். ஆத்மாவை பற்றிய ஒரு அறிவு உண்டாகும் போது கிடைக்கும். அப்ப ஆத்ம ஞானம் அடைவதற்கு என்ன வழி? ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான வழி சாஸ்திரங்களை அறிவதை தவிர வேற வழியே கிடையாது. நீங்க ஆத்ம ஞானம் அடைகிறேன்னு சொல்லிட்டு தலைகளா போய் நின்னா ஆத்ம ஞானம் வந்துருமா? அல்லது ஆத்ம ஞானம் அடைகிறேன்னு சொல்லிட்டு நீங்க பூஜைகள் செய்யறதுனால ஆத்ம ஞானம் வந்துருமா? வேற என்ன பண்ணாலும் ஆத்ம ஞானம் உங்களுக்குள்ள உண்டாகாது. அப்ப ஆத்ம ஞானத்தை நீங்க பெற வேண்டும்னா சாஸ்திரங்களுடைய உபதேசங்களை நீங்க உள்ள வாங்கணும். அப்ப சாஸ்திரங்களை உள்ளே வாங்கணும் அப்படின்னா மனம் வந்து ஒரு தூய்மை நிலையை அடையணும். மனம் வந்து ஏதோ ஒரு சிந்தனையில வேற ஏதேனும் ஒரு வேலையில இருந்துகிட்டு இப்ப இந்த பாடத்தை படிக்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பயன் கொடுக்காது. இப்ப நிறைய பேர் அப்படிதான் வந்திருக்காங்க. இப்ப நம்ம இந்த கூகுள் மீட் ஸ்டார்ட் பண்ணும் போதே இப்ப நிறைய பேர் ஆன் பண்ணிக்கிட்டு வேறதான் பேசிக்கிட்டு இருந்திருக்கீங்க, வேற என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இப்படி எல்லாம் பாடத்தை படிக்கிறதுனால நீங்க ஆத்ம ஞானத்தை அடைந்து விட முடியுமான்னா எப்படி முடியும்? ஒரு டைம் பாஸ் மாதிரி வேணா வந்து போலாம். இப்ப இந்த கிளாஸ்க்கு வந்து இப்போ 100 பேர் இருக்கீங்க அப்படின்னா இந்த 100 பேர்ல ஒரு 10-20 பேர் உண்மையா படிப்பாங்க, மீதி எல்லாம் டைம் பாஸ்க்கு வந்துட்டு போலாம். அப்ப இது மாதிரி நீங்க எவ்வளவு நாட்கள் பயணம் பண்ணாலும் உங்களுடைய இலக்கை நீங்க அடைய முடியாது. இலக்கு என்ன? வீடு பேரு, மோட்சம். அப்ப மோட்சம்னா என்ன? பிறப்பு இறப்பு என்ற சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை. அப்ப உண்மையிலேயே நீங்க விடுதலை பெற வேண்டும் என்று நினைத்தீங்கன்னா இப்ப இது மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நான் வந்து இப்போ இந்த கிளாஸ் ஏன் இப்படி ஆன்லைன்லயே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தணும்னு நினைக்கிறேன், என்னுடைய மனோபாவத்தை புரிஞ்சுக்குங்க. இப்ப நான் வந்து இன்றைய காலகட்டத்துல நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், நீங்க எங்கெங்கயோ இருக்கிறீங்க. ஆனா நீங்க எல்லாரும் இங்க வந்து கத்துக்க முடியுமா? இப்ப நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் அப்படின்னா உங்களை எல்லாரும் கோயம்புத்தூருக்கு வர சொல்லி இந்த வகுப்பை நம்ம நடத்தலாங்க வாங்க அப்படின்னா எத்தனை பேர் வருவீங்க? ஒரு 4-5 பேர் வருவீங்க, அவ்வளவுதான். மீதி எத்தனை பேரால வர முடியும்? வர முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எங்கெங்க நான் சென்னையில இருக்கேன், நான் பெங்களூர்ல இருக்கேன், நான் வந்து பாண்டிச்சேரியில இருக்கேன், நான் எப்படிங்க வர முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் வர முடியாது. அப்போ நானே எல்லா இடத்துக்கும் போய் வந்து சொல்லி தர முடியுமா? அதுவும் முடியாது. அப்ப இதுல அந்த மாதிரி நிறைய பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்கிறதுனாலயே நிறைய பேர் இந்த பாடங்கள் படிக்க முடியாமயே போயிடுச்சு. அப்ப உண்மையா இதுல ஆர்வம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு சிலர் வந்து உண்மையா தேடி குருகுலத்துல போவாங்க, குரு கிட்டே தங்குவாங்க, அங்கேயே படிப்பாங்க. இப்ப நாங்கெல்லாம் அப்படிதான் படிச்சோம். நமக்கு இது தேவை அப்படிங்கிறதுனால நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம், சில விஷயங்களை துறந்துட்டோம். நம்ம அங்க போய் உட்காந்து குரு சேவை செஞ்சு இந்த பாடங்களை கத்துக்கிட்டோம். அது ஒரு காலம். ஆனா இன்றைக்கு வந்து ஃபாஸ்ட் வேர்ல்டுல ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி பிஸி ஷெட்யூல்ல நம்ம எப்படி வந்து இது மாதிரி பாடங்களை உள்ள வாங்குறது? எப்படியாவது உங்களுக்கு கொடுக்கணும். நாம யோசிச்சு பாக்குறோம், சரி இப்படியாவது கொடுப்போம். ஏன்னா ஆன்லைன்ல இப்படி கொடுத்தோம்னா நீங்க எங்கேயாவது இருந்து எங்கெங்கேயாவது இருந்தாவது இதை கத்துக்கலாம், கத்துக்கிட்டு எப்படியாவது நீங்க மனதை வந்து உயர் பரிமாண அறிவு நிலைக்கு உயர்த்திக்கலாம் அப்படிங்கிறதுனால இப்ப இந்த நவீன டெக்னாலஜி நம்ம இதுல எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு படிங்க. இந்த பாடத்துக்கு வந்துட்டு வேற விஷயங்களுக்குள்ள போகாதீங்க. 1 மணி நேரம் இதுக்காக ஒதுக்குங்க. கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்கன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க அந்த பக்கம் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு இது பாட்டு ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறதா தெரியுது எனக்கு. அதனால சொல்றேன், புரிஞ்சு படிங்க. கூடுமான வரைக்கும் லேப்டாப் இருக்கிறவங்க லேப்டாப்ல வந்துருங்க. ஏன்னா புக்கு வந்து படிக்கிறதுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம போக இந்த புக்குக்குள்ள போறோம், நிறைய புக்ஸுக்குள்ள போய் படிப்போம். அப்ப நீங்க புக்கை வியூ பண்ற மாதிரி ஒரு பொசிஷன்ல அழகா வச்சு உட்காந்துக்குங்க. அப்ப அந்த புக்கை நான் சொல்லித்தர உங்களுக்கு நல்லா புரியும். நீங்களா படிக்கிறத விட நானா உங்களை படிக்க வைக்கிறதுனால அந்த பாடம் வந்து உங்களுக்கு நல்லா உள்ள போய் வேலை செய்யும். அதுக்காக ஒரு வாய்ப்பா இதை நீங்க பாருங்கன்னு சொல்றேன். அப்ப இங்க இந்த ஆன்ம ஞானத்தை உபதேசிக்க வந்த வேதங்கள் 2 பெரும் பகுதிகளாக உள்ளன. அப்ப அந்த 2 பகுதிகள் என்ன? ஒன்று வந்து கர்ம காண்டம், மற்றொன்று வந்து ஞான காண்டம். அப்ப இங்க கர்ம காண்டம், ஞான காண்டம் என்ற 2 பிரிவுகளில கர்ம காண்டத்துக்கு வந்து ஜெய்மினி தான் ரிஷி, ஞான காண்டத்துக்கு வந்து வியாச மகரிஷி தான் ரிஷி. அப்ப இந்த 2 ரிஷிகள் தான் வேதத்தை வந்து தொகுத்தார்கள். அப்ப வேதம் என்பது 4 விஷயங்களை உள்ளடக்கியதா இருக்கு. அப்ப அதுல வந்து ரிக்கு, யஜுர், சாம, அதர்வனம் அப்படிங்கிற 4 விஷயங்கள் எப்படின்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி மருவி மக்களிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த ரிக்கு வேதம் தான் பிரமாணம். அந்த ரிக்கு வேதத்திலிருந்து யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வன வேதம் என்று காலத்துக்கு தகுந்த மாதிரி ஏன் மாத்துனாங்க அப்படின்னா
உரைநடையில இருக்கிறத பாடல்களாகவும் மாற்றப்பட்டது. அப்ப காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டே வரும்போது, அப்போ வேதம் வந்து 4 பகுதியிலிருந்து 4000 பகுதிகளா கூட பிரிச்சு கொண்டு போலாம் இல்லையா? அப்படி கொண்டு போனா ஒரு குழப்பத்த உண்டு பண்ணும். அப்ப இத வந்து நம்ம போதும். இனிமேல் வந்து மக்களுக்கு எளிமைப்படுத்தி குடுத்துடலாம். அப்படின்ட்டு வியாச மகரிஷியும், ஜைமினியும் ஒரு முடிவு பண்ணாங்க. பண்டைய ரிஷிகள் 2 பேரும் முடிவு பண்ணி, வியாச மகரிஷி என்ன சொல்லிட்டாருன்னா, "நீ வேதத்திலிருந்து கர்ம காண்டத்த பூரா தொகுத்து எடுத்துக்கோ ஜைமினி. நான் வந்து ஞான காண்டத்த பூரா தொகுத்து எடுத்துக்கிறேன். இத நம்ம 2 பேரும் மக்களுக்கு குடுத்தோம்னா, மக்கள் எளிமையா புரிஞ்சுக்குவாங்க. வேதத்த வந்து கரைச்சு குடிக்கலாம். மற்றபடி இவங்க ரிக் வேதத்த டைரக்ட்டா படிக்க முயற்சி பண்ணாலும் கஷ்டம். அல்லது அதர்வண வேதத்துல வந்து இந்த மாரி பாடங்களை நவீனமாக்கப்பட்டத முயற்சி பண்ணாலும் கஷ்டம். அல்லது நம்ம வேற இந்த சாம வேதத்துல பாடிக்கிட்டு இருந்தாலும் கஷ்டம். ஏன்னா சாம வேதம் வந்து கானமா இருக்கும். சாமகான முறையில பாடல்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது எல்லாருக்கும் சாத்தியம் இல்ல. அப்ப எல்லாருக்கும் எளிமையா கொண்டு போய் சேர்த்தலாம்னா, அந்த பகுதிகளை பிரிச்சிடலாம்னு சொல்லிட்டு, ஜைமினி என்ன பண்றாருன்னா, வியாச மகரிஷியுடைய சிஷ்யர் தான் ஜைமினி. வியாசர் தான் குரு. அப்ப ஜைமினி கிட்ட வந்து கர்ம காண்டத்தை ஒப்படைக்கிறாரு. இவர் வந்து ஞான காண்டத்தை எடுத்துக்கிறாரு. அப்ப இங்க 2 பேரும் பிரிச்சு கர்ம காண்டத்துல என்ன பண்றாங்கன்னா, சடங்குகள், மந்திரங்கள் முதலானவைகளை கொண்டு வந்துடுறாங்க. கர்ம காண்டத்தில் கூறப்பட்ட உபாசனைகள், மந்திர ஜபங்கள், பூஜைகள், வேள்விகள் போன்ற அனைத்தும் நம்முடைய மன தூய்மைக்கு நம்மை கொண்டு செல்வதாக அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப மனம் தூய்மையானால் மட்டும்தான் ஞான காண்டத்துக்குள்ள வந்து நீங்க நான் சொல்ற இந்த பாடத்தை உள்ள வாங்க முடியும். நீங்க மன தூய்மை இல்லைன்னா, இப்ப நான் பாட்டு நீங்க கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். நீங்க இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, உள்ள போகாது. ஏன் உள்ள போகாது? மனம் வந்து வேற விஷயத்த சிந்தனை பண்ணிட்டு இருக்கு. அந்த ஒருநிலைப்பாட்டுக்கு உள்ள வரல. ஒருமுகத்தன்மைக்குள்ள வரல. அப்ப ஒருமுகத்தன்மைக்குள்ள வரணும்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? மந்திர ஜபங்கள், பூஜைகள்ல வாழ்க்கையை தொடங்கணும். ஏன் மந்திர ஜபங்கள்? அட்லீஸ்ட் அந்த மந்திரம் சொல்லும் போதாவது மனசு ஒருமுகப்படுதான்னு கவனிங்க. மந்திரம் சொல்லிக்கிட்டே ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயா. டீ என்னாச்சு? காஞ்சிடுச்சா இல்லையா? ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. எனக்கு கொஞ்சம் சக்கரை கம்மியா போடு. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. கொஞ்சம் சூடா கொடு. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. இப்படி மந்திரம் சொல்லக்கூடாது. இப்படி சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப பாருங்க, ஒரு மந்திரம் ஜபம் பண்ணும்போது மந்திரத்தை 108 முறை நான் ஜபிக்கிறேன். ஆனா பக்கத்துல கட்டளை இட்டுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு டீ வெயி, அந்த டீல சக்கரை கொஞ்சம் கம்மியா போடு, எனக்கு சூடா கொண்டு வா. அப்படி நான் மந்திர ஜபங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஏதாவது பலன் கொடுக்குமா? கொடுக்காதுங்கிறேன் நான். அப்ப இதெல்லாம் வந்து ஏன் நம்ம கொடுக்காதுன்னா, ஆரம்பத்துல இப்படிதான் நிறைய பேர் செய்யறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பூஜை பண்ணும்போது நீங்க கவனிங்க, வேள்வி பண்ணும்போது கவனிங்க, மந்திரம் ஜபிக்கும் போது கவனிங்க. 100க்கு 90 பேர் வந்து கான்சென்ட்ரேஷன் இருக்காது. அப்ப கான்சென்ட்ரேஷன் வர்றதுக்கான அடிப்படை விஷயமே இங்க ஜபதபங்கள், மந்திரங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள் தேவைப்படுது. அப்ப இதை ஒருவன் ஒழுங்காக செய்ய கத்துக்கிட்டாதான் அதுக்கப்புறம் இந்த உயரிய விஷயங்களை உள்வாங்கவே அவனால முடியும். அப்ப உயரிய விஷயங்களை உள்வாங்குவதற்கான ஒரு அடிப்படை விஷயமாக கர்ம காண்டம் மனிதர்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இதை ஸ்கிப் பண்ணிட்டு நேரடியா ஞான காண்டத்துக்குள்ள வந்து உக்காந்தா மனசு கேட்காது, ஏத்துக்காது, அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணாது. அப்ப வெளி விவகாரங்கள்லயே ஈர்க்கப்பட்டு அதுலயே மூழ்கி இப்படியே நிறைய பேர் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு போறவங்க தான் இந்த பிறப்பு இறப்பு என்ற சம்சார சக்கரத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுல இருந்து விடுவிக்கணும் அப்படின்னா, நம்ம அடிப்படை விஷயங்களை அழகா புரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்ணும்போது மன ஒருமுகப்பாடு நமக்கு உண்டாகும் அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, வேதாந்தம் படிக்கிறதுக்கு வந்து நான் அப்படி டைரக்டா வந்தா போதாதுங்களா? எதுக்குங்க பூஜை? ஏன்னா பூஜை, இந்த ஜபதபங்கள் இதெல்லாம் உண்மை இல்லை இல்லையா? கடைசியில வேதாந்தம் என்ன சொல்லுது? இங்க இறைவன் மட்டும் தான் இருக்கிறான். இதெல்லாம் சும்மா மன ஒருமுகப்பாட்டுக்கு தானே பயிற்சி. எனக்கு மனசு ஒருமுகம் ஆயிடுச்சுங்க, நான் டைரக்டா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்தாலும் தொடர்ந்து உங்களால பயணம் பண்ண முடியாது. ஏன் முடியாது? உங்களுடைய ஆசைகள் விடாது. உங்களுடைய கர்ம பந்தங்கள் விடாது. கர்மம் அப்படின்னா செயல் விளைவுகள்னு அர்த்தம். அதாவது நம்ம இங்க கர்மா அப்படின்னா நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஏதோ நம்ம பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவ புண்ணியத்தை தான் நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்ல. இப்ப முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படிங்கிறத நீங்க இன்றைய நடைமுறையிலேயே பார்க்கலாம். இப்ப நான் இன்றைக்கு ஒரு தேங்காய் மரத்தை வைக்கிறேன் அப்படின்னா 5 வருஷம் கழிச்சோ 6 வருஷம் கழிச்சோ அந்த தேங்காய் மரத்துல இருந்து தேங்காய்கள் பூத்து குலுங்க ஆரம்பிக்கும். அப்ப பலன் 5 வருஷம் கழிச்சு எனக்கு கொடுக்கணும்னா நான் இன்னைக்கு ஒரு செயல் செய்யணும் இல்லையா? அந்த செயல் செஞ்சா தானே எனக்கு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ ஒரு பலனை எதிர்பார்க்க முடியும். அப்ப அந்த பலன் எனக்கு நல்லதா கெட்டதா? அப்ப நான் செய்யக்கூடிய செயல் விளைவு தான் எனக்கு கர்மா. அப்ப நான் நல்லது செஞ்சிருந்தா இப்ப நான் நல்லது அனுபவிக்கலாம், நான் கெட்டது செஞ்சிருந்தா இப்ப நான் கெட்டது அனுபவிக்கணும். அந்த அடிப்படையில கர்மாவை பார்க்கணுமே தவிர அது ஏதோ பூர்வ ஜென்மத்தினுடைய அடிப்படையில நடந்ததா அப்படிங்கறத அப்புறம் பார்த்துக்கலாம்.
இப்ப நாம பண்ற செயல் விளைவுகள் வந்து நமக்கு சரியா இருக்குதா அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும்னா, நீங்க நிகழ்காலத்துல வாழ கத்துக்கணும். அப்பப்ப நீங்க செய்யறது சரியா செய்றீங்களா, கரெக்டா செய்றீங்களா, தர்மப்படி வாழ்றீங்களா, அறம் தவறாம வாழ்றீங்களா, அறம் தவறாம பொருளாதாரத்தை ஈட்டுகிறீர்களா, அதன் மூலமா உங்களுக்கு இன்பம் கிடைக்குதா, மனசுக்கு சந்தோஷம் இருக்குதா, அப்படிங்கறதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி ஆராய்ந்து பார்க்கும்போது தான் அந்த இறுதி நிலையாகிய வீடு பேறு, மோட்சம், பிறவா பெருநிலை கைகூடும். அப்ப வேதங்கள் வந்து அந்த இறுதி பகுதியை எடுத்து பேசும்போது அது வேத அந்தம் என்று சொல்லும். அந்தம்னா இறுதி என்று அர்த்தம். அப்ப வேதத்தினுடைய இறுதி பகுதி அந்தம் என்று அழைக்கப்படுவதனால அதை வேதாந்தம் என்று நம்ம இங்க குறிப்பிடுகிறோம் என்று நீங்க புரிஞ்சுக்குங்க. அப்ப வேதாந்தம் வந்து எப்படி உபதேசம் கொடுக்கப்படுதுன்னா, இந்த 4 வேதங்கள் இருக்கு இல்லையா? ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்களுடைய வேத பகுதிகள் தான். அப்ப இந்த வேத பகுதிகளை எடுத்து வேதாந்த சாஸ்திரம் பேசும்போது உபநிஷதங்களும் வருது, அதுல பகவத்கீதையும் வருது, உபநிஷதங்களே நிறைய இருக்கு, பிரம்மசூத்திரம் இருக்கு, இப்படி நிறைய இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வேதாந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதானே நம்ம அப்புறம் உபநிஷதங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்க முடியும். அப்ப அந்த அடிப்படையில இங்க வேதத்தில் அமைந்துள்ள முக்கியமான உபநிஷதங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு வேதாந்தம் என்ன சொல்ல வருது, வேதாந்த தத்துவம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு தொடங்கலாம். இப்ப வேதாந்த தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதங்களுடைய 4 முக்கிய பிரமாணங்களா வார்த்தைகள் எடுத்துக்குவாங்க. அதை வந்து மகா வாக்கியங்கள் என்று சொல்லப்படும். வேதத்தினுடைய விஷயம் ஒரு வேதம் எடுத்துக்கிட்டா, இப்ப ரிக் வேதம் எடுத்துக்கிட்டா அந்த வேதம் என்ன சொல்ல வருதுங்க, அதை ஒரு வரியில சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே வரியில சொல்லலாம். அதுக்கு வந்து மகா வாக்கியம் அப்படின்னு பேரு. அப்ப அந்த மகா வாக்கியத்துல இப்ப ரிக் வேதம் என்ன சொல்லுது, யஜுர் வேதம் என்ன சொல்லுது, அதர்வண வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க வேதங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியா பாத்தீங்கன்னா பாருங்க, பிரஜானம் பிரம்மம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பிரஜானம் பிரம்மா அப்படின்னு சொல்லும். அப்ப பிரஜையே அந்த அறிவே இறைவன் அப்படிங்கிறது ரிக்வேதத்துல வருது. அப்ப ரிக்வேதத்துல ஐத்திரேய உபநிஷத்துல அந்த வார்த்தை வருது, பிரஜானம் பிரம்மா அப்படிங்கிற இந்த வார்த்தை. அப்புறம் பாருங்க, அயம் ஆத்மா பிரம்மா, இந்த ஆத்மாவே பிரம்மன் அப்படிங்கிறது அதர்வண வேதத்துல வருது. அதர்வண வேதத்துல மாண்டூக்கிய உபநிஷத்துல வருது. தத்துவமசி, அந்த பிரம்மமே நீ, நீயே அந்த பிரம்மம், நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியம் சாம வேதத்துல சாந்தோக்கிய உபநிஷத்துல வருது. இது வந்து தத்துவமசி, இந்த வார்த்தை மகா வாக்கியத்துக்கு பேர் வந்து தத்துவமசி. அப்ப அதே மாதிரி அகம் பிரம்மாஸ்மி, பாருங்க இந்த வார்த்தை எடுத்துக்கங்க, அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் அப்படிங்கிறத யஜுர் வேதத்துல பிருகதாரண்ய உபநிஷத்துல வருது. இப்ப இது மாதிரி மகா வாக்கியங்கள் என்ன பண்ணுதுன்னா உபநிஷதங்கள்ல எடுத்து அதை பிரமாண வாக்கியமா வச்சு பேசுறதுனால அதுக்கு மகா வாக்கியங்கள் அப்படின்ட்டு இங்க சாஸ்திரம் அதை நமக்கு புரிய வைக்குது. அப்ப இந்த ஒவ்வொரு மகா வாக்கியமும் அந்த 4 வேதங்கள் ஒவ்வொன்றையும் சார்ந்த வேதத்தின் சாரமாக கருதப்படுகிறது. அதாவது இந்த 4 மகா வாக்கியங்களும் முறையே 4 வேதங்களிலிருந்து பெறப்பட்டவைகள். அப்ப 4 வேதங்களிலிருந்து இதை நம்ம எடுத்துக்கொண்டுதான் நாம இதை வந்து நடைமுறையில வேதாந்தம் என்ற ஒரு பாடமா படிக்கிறோம். அப்ப இத்தகைய வேதாந்தங்களின் இறுதி பகுதியான பல்வேறு உபனிஷதங்களை தொகுத்து நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் கூட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது அதற்கு வந்து நம்ம கைவல்யம்னு பேர் வச்சிருக்கோம். தமிழ்ல வந்து கைவல்யம்னு பேரு. அப்ப கைவல்யம் பெற வேண்டும் அப்படி நம்ம நினைச்சா அதுக்கு மோட்சம், வீடு பேறு என்று கூட பெயர் சொல்லலாம். அப்ப வேதாந்தத்தே வேறற விளங்கும் வேத பொருள் அருள் அருணாச்சலா அப்படின்ட்டு பகவான் ரமண மகரிஷினுடைய அந்த பாதார விந்தங்களை பணிந்து இப்ப இந்த நூல் வந்து வெளியிடப்பட்டது அன்னைக்கு. அப்ப இங்க வேதாந்தத்தே வேறற விளங்கும் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஏன் வந்து ரமண மகரிஷி இதை சொல்றாரு அப்படின்னா, இங்க வேதாந்தம் படிச்சா மட்டும்தான் வேத பொருள் நமக்கு என்னன்னு புரியும். வேற நீங்க எதை படிச்சாலும் வேற என்ன செஞ்சாலும் உங்களுக்கு இறைவன் யார், நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கறது உங்களால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அப்ப இதையெல்லாம் எல்லா மகான்களும் அனுபவ உண்மையாக அறிந்து கொண்டு இந்த வேத சாஸ்திரங்களை நடைமுறைப்படுத்தினார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வேதாந்த சாஸ்திரத்தை நம்ம தொடங்கும் போது அதுக்கு ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு. அது இந்த மந்திரம் தான், உபநிஷத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மந்த்ரா, சாந்தி மந்த்ரா. இது என்ன அப்படின்னா, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே அப்படின்னு இந்த மந்திரம் இருக்கு. இந்த மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, ஓம் அதுவும் முழுமை இதுவும் முழுமை, அந்த முழுமையிலிருந்து முழுமை தோன்றியுள்ளது, அந்த முழுமையிலிருந்து முழுமையை எடுத்தும் அந்த முழுமையை எஞ்சி நிற்கிறது அப்படிங்கிற தமிழ் விளக்கம் இதுக்கு. அப்ப இங்க எல்லாமே முழுமைதான், எல்லாமே பூரணம் தான்.
அந்த பூரணத்துல எந்த குறையும் இல்லை. அது ஒரு முழு நிலவு போல. முழு நிலவுல ஏதாவது குறை இருக்கா? பௌர்ணமியில கொஞ்சம் கூட குறை இல்லை. ஆனா பௌர்ணமிக்கு மறுநாள் அதுல குறைபட ஆரம்பிச்சிடுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சி போய் அமாவாசை வந்துடுது. அப்புறம் அமாவாசை வந்து முழு இருள், அங்க எந்த நிலவும் பார்க்க முடியல. அப்புறம் மறுநாள் பாத்தீங்கன்னா 3ஆம் பிறையில் அப்படியே மெல்லமா ஒரு பிறை வருது. அப்புறம் 4ஆம் பிறை, 5ஆம் பிறைன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலவு வளர்ந்து ஒரு பூரணமா மாறுது இல்லையா? அப்ப அந்த பூரணம்ங்கிற தன்மை வந்து ஒரு முழுமை இல்லையா? அந்த முழுமையிலிருந்து முழுமையை நீங்க எடுத்தா கூட அங்க எஞ்சி இருப்பதும் முழுமைதான். முழுமையை எடுக்கவும் முடியாது, நீக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறது தான் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய முக்கிய தன்மை என்பதனால இப்ப நாம இந்த பாடத்திட்டத்தை இப்படி அணுகுறோம். அப்ப இந்த வேதாந்தம் வந்து இப்படிதான் நமக்கு அறிமுக உரையில இப்படி ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இந்த பாடத்துல பயணம் பண்ண போறோம். இப்ப இதுல வந்து வேதாந்த சாஸ்திரம் படிப்பதற்கான ஒரு முதல் பாயிரம் இருக்கு. இந்த பாயிரம் வந்து இந்த வேத சாஸ்திரங்கள் இருந்து எடுத்து எழுதுனதுதான். தொகுத்து இப்ப ஒரு பாடலா இதுல கொடுத்துருக்கிறேன். இதை படிச்சு பாருங்க. பரதத்துவ பரமநிதியம் பரசிவம் பரம பவித்ரம் பரமானந்தம் பராபரம் பரதுரியம் பரம கைவல்யம் பரமார்த்த பரிபூரணம் பசுபாச பாவனம் பரம மோட்சம் பரமாணு பராமுத பாஸ்கரம் பரமசாத்திய பரமபோத பரகேவல தன்மயம் சச்சிதானந்தம் அப்படிங்கிறது ஒரு அருமையான பாயிரம். இது வந்து இறைவனுடைய மகிமைகளை, வைபவத்தை இவ்வளவு வார்த்தைகளால நம்ம அடக்குறோம். ஏன்னா அவனை வந்து உண்மையிலேயே நம்ம எதனாலையும் அடக்க முடியாது. இறைவனை வந்து எதுக்குள்ளயுமே அடக்க முடியாது. அவன் எல்லையற்ற ஒரு அறிவு. அந்த அறிவுக்குள்ளதான் எல்லாம் இருக்கு. அதை எடுத்து நீங்க வேற எதுக்குள்ள கொண்டு போய் வைக்க முடியும்? அதாவது ஒரு விஷயத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்குங்கிறத போய் அதை வேற ஒரு விஷயத்துக்குள்ள அதை பார்க்க முயற்சி பண்றது ஒரு அஜ்ஞானம் இல்லையா? இப்ப நாம எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா அதுக்குள்ளே இருந்துகிட்டு அதையே நம்ம பார்க்க முயற்சி பண்ணா அது நடக்குமா? கொஞ்சம் கஷ்டம் தானே. அதுதான் நம்ம ஒரு கதை சொல்லுவோம் இல்லையா? இப்ப கடலுக்குள்ளேயே இருக்கிற மீனுக்கு வந்து கடலை காட்டி கொடுங்க, கடலை காட்டி கொடுங்கன்ட்டு இன்னொரு மீன் கிட்ட கேட்கும். அப்ப கடலுக்குள்ளேயே அது இருந்துகிட்டு இருக்கு. கடலை காட்டி கொடுங்க, கடலை காட்டி கொடுங்கன்னு அது கேட்டா அந்த மீனுக்கு எப்படி நீங்க கடலை காட்டி கொடுக்க முடியும்? கடல்ல இருந்து எடுத்து காட்டி கொடுக்க முடியுமா? கடல்ல இருந்து வெளியே எடுத்தா என்ன ஆகும்? அது இறந்து போகும். கடல்ல இருந்து வெளியே எடுத்த மறு வினாடி அது மூச்சு விட முடியாம இறந்து போகும். அப்ப அது கடலை பார்க்கவே முடியாது. ஏன்னா அது கடலுக்குள்ளேயே இருக்கு. அப்ப கடலுக்குள்ளேயே இருந்து கொண்டு கடலை காட்டி கொடுங்க, கடலை காட்டி கொடுங்கன்னு அந்த மீன் கேட்டா யாராலும் காட்ட முடியாது. அப்ப நானே அந்த கடல் என்று அந்த மீன் உணர்ந்து விட்டா போதும். அது கடலை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? அது மாதிரி இங்க இறைவனை காட்டி கொடுங்க, இறைவனை காட்டி கொடுங்க அப்படின்னு நாம அலையிறோம் இல்லையா? ஒவ்வொரு கோயில அலைகிறோம், ஒவ்வொரு சாமியாரா பாக்குறோம், ஒவ்வொரு சாஸ்திரமா படிக்கிறோம். ஆனா இப்படி எல்லாம் நம்ம அலைகிறதுனால கடவுளை பாத்திர முடியுமான்னா எப்படி பார்க்க முடியும்? அந்த கடவுளாகவே நாம் தான் இருக்கிறோம் என்று நம்ம உணரும் போது அந்த கடவுள் தன்மை நம்ம இடத்துல வெளிப்பட்டு பிரகாசிக்கும். அதுதான் இங்க சாஸ்திரத்தினுடைய சாரம். அதைத்தான் வேதாந்த சாஸ்திரம் இங்க நமக்கு உபதேசிக்க வந்திருக்கு. அப்ப இந்த உயரிய வேதாந்த சாஸ்திரத்தை ரொம்ப ஒரு சிறப்பான சாஸ்திரமா நம்ம மெல்லமா படிக்க போறோம். 40 நாட்கள்ல முடிக்க போறோம். அதுல 1 மணி நேரம் நான் ஏன் தினசரி கிளாஸா வச்சிருக்கிறேன்னா இந்த மாதிரிதான் டைம் போறதே தெரியாது. அப்படியே கிளாஸ் போயிட்டே இருக்கும். பாரு இப்ப மணி 8:30 ஆச்சு. இப்ப நம்ம 7:30க்கு தொடங்கணும், 8:30க்கு முடிக்கிறோம். அப்ப இப்படிதான் இந்த வகுப்பு போகும். அதனால நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. அப்புறம் சனி ஞாயிறு லீவு. அப்புறம் மீண்டும் வந்து திங்கட்கிழமை கிளாஸ் இருக்கு. அப்ப தினமும் வந்துடுங்க. இதுல அப்படியே நீங்க மொல்லமா பயணம் பண்ணி இந்த பாடத்திட்டங்கள் என்ன சொல்ல வருதுங்கிறத நல்லா உள்ள வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அத்தனை சந்தேகங்களுக்கும் விடை கிடைச்சிடும். யார் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால பதில் சொல்ல முடியும். எல்லாம் புரியும். ஏன்னா அந்த இறைத்தன்மைக்குள்ள உங்களை கொண்டு போய் நீங்க அந்த இறைவனா ஒளிரும் போது உங்க பிரகாசத்தினால இங்க எல்லாம் ஒளிர்கிறது அப்படின்னு உங்களுக்கு புரிய வந்துடும். அப்ப எல்லாம் அறியும் அறிவுதனை நான் எண்ணில் எல்லாம் அறிந்த இறை எனலாமே. திருமந்திரம் என்ன சொல்லுது? எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் இங்கில்லே, எல்லாம் அறியும் அறிவை நான் எண்ணில் எல்லாம் அறிந்த இறை எனலாமே அப்படின்ட்டு ஒரு அருமையான திருமந்திர பாடல் மூலமா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? எல்லாம் அறிந்த இறைவனே நீங்க தான். ஆனா அது உங்களுக்குள்ள தெரியாம மறைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய அஞ்ஞானங்களை நீக்குவதற்கு தான் இந்த வேதாந்த சாஸ்திரம் பயன்பாட்டில் இருக்கு. ஆகவே நீங்க இதை ஒழுங்கா முழுமையா படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அஞ்ஞானங்கள் பூரா நீங்கிடும், அறியாமைகள் பூரா நீங்கிடும், மூட நம்பிக்கைகள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். தெளிந்த ஞானியா இருப்பீங்க. அப்ப இந்த தெளிந்த ஞானத்தினால
உங்களை யாருமே மயக்க முடியாது, யாரும் என்ன ஒரு விஷயத்தையும் உங்களை காட்டி ஏமாத்த முடியாது. அவ்வளவு தெளிவா இருப்பீங்க. அதுதான் வேதாந்த சாஸ்திரம் படிப்பதனுடைய சிறப்பு. அப்ப இன்றைக்கு நம்ம இந்த ஒரு அறிமுக முறையோட முடிக்கலாம். நாளைக்கு இதுல உள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். பாருங்க, அனுபந்த சதுஷ்டயம்ங்கிறதா நாளைக்கு பாடம். இந்த அனுபந்த சதுஷ்டயம்னா என்ன? இந்த புத்தகத்தை 4 வகையாக நம்ம எப்படி அணுகணும், இந்த புத்தகத்தை படிப்பதற்கு தகுதியானவர் யார், புத்தகத்தில் உள்ள விஷயம் என்ன, புத்தகம் எதன் சம்பந்தமாக இருக்கிறது, புத்தகத்தை படிப்பதனால் உண்டாகும் பயன் என்ன, அதுக்கு பேரு அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு பேரு. இதெல்லாம் எப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். இப்ப இன்றைக்கு நேரம் கருதி நான் வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் ஐயா சத். ஒரு நிமிஷம் ஐயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. வகுப்பு ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னீங்க ஐயா, இறைவன் முதல்ல என்னை படைத்தார் அப்படின்னு ஆரம்பிச்சுங்க ஐயா, அதை பத்தி சொல்ல முடியுமா? எப்படிமா இறைவன் முதல்ல என்னதான் படைச்சாரு அப்படின்னு சொல்ல வந்தீங்க ஐயா, அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டோம். ஆமாமா, அதெல்லாம் சொல்ல போறேன். அதெல்லாம் வரப்போகுது. இப்ப இந்த பாடத்துல வந்து நம்ம எப்படி படைக்கப்பட்டோம், இறைவன் எப்படி என்னை படைத்தான், அந்த படைப்பின் சாரம் எப்படி, எல்லாமே இதுல நம்ம வேதாந்த பாடத்துல பார்க்க போறோம். நான் எல்லாமே சொல்லித்தரேன் இதுல. அதுதான் இந்த வேதாந்த பாடத்தினுடைய சிறப்பே. உங்களுக்கு எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். இப்ப நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இன்னைக்கு கிளாஸ் எடுத்திருக்கிறேன். ரெண்டாவது, நமக்கு ஆரம்பத்துல ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி இந்த லிங்க் கிடைக்காம கொஞ்சம் டைம் போயிடுச்சு. இதுல வந்து இன்னுமே பாருங்க, விடாம எனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. நான் என்ன ரிப்ளை கொடுக்க முடியும்? அவங்களுக்கு கனெக்ட் ஆக முடியல, கனெக்ட் ஆக முடியலன்னா 100 பேருக்கு மேல கனெக்ட் ஆக முடியாதுன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன நினைச்சிட்டேன், சரி இது எல்லாரும் வருவாங்க போல் இருக்கு, நான் 125 பேரை உள்ள வச்சுக்கிட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம கூகுள் ஜூம் வந்து எடுத்திருக்கலாம். இப்ப நீங்க இது சம்பந்தமா எனக்கு கொஞ்சம் தனிப்பட்ட முறையில மெசேஜ் அனுப்புங்க, ஒரு வாய்ஸ் மெசேஜா போடுங்க. நான் அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு கிளாஸ் வந்து நம்ம இதுல தொடரலாமா இல்ல ஜூம்ல தொடரலாமாங்கிறத நான் அந்த அத்வைத வேதாந்தம் குரூப்ல உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அப்ப நம்ம இன்றைக்கு வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாமா? நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி. ஜெய் குரு, வணக்கம்.